ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் நியூ இயர். ஸோ எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மங்களம் மங்களம் கணேசம் மங்களம் மங்களம். ஃப்ரெண்ட்ஸ், ரிசப்காக சுடு தண்ணி வச்சுருக்கோம். லைட்டாக சூடு பண்ணி குளிக்க வைக்க போகிறோம் தலைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம், மாப் போட்டோம். வெளியில் உள்ள எல்லா இடத்துலையும் மாப் போட்டோம். இப்போ ரிசப் குளிக்க வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிசப் குளிக்க வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரிசப் குளிச்சுட்டு வந்துட்டான் பாருங்க. ரிசப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடி எவ்வளோ இருக்குது. எப்போ மொட்டை அடிக்கணும்னு தெரில, முடி செம்மையாக வளர்ந்துருக்கு. ரிசப் இங்கே பாரு. ரிசப் குட்டி. என்கிட்ட இந்த 2 ஃபோட்டோ தான் இருக்குது. இது நாங்கள் இந்த ஊரில் தான் வாங்கினோம். இது ராமேஸ்வரம். இந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும், ராமேஸ்வரம் கோயிலோட ஃபோட்டோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வாஷ் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் பூஜை பண்ணி. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு தடவை ரொம்ப நாள் கழிச்சு பூஜை பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு சாமி ஃபோட்டோ க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ காய வச்சிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ரிசப் டேடி ஒரு சில பழம், ஆப்பிள், மாதுளம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இது பூ வாங்கிட்டு வந்திருக்கு. இது சாம்பிராணி, கப் சாம்பிராணி. இது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக புகை வரும் வீடு ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாமி கும்பிடலாம். சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட போகிறோம். மாங்காய்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்கள். இது ஃபுல்லாக 100 ரூபாய்க்கு வாங்கினேன்னா, மிக்ஸு ஃப்ரூட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணோம். ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஃபேன் ஆஃப் பண்ணால் ரொம்ப வேர்க்குது. வீடியோ எடுக்கும்போது ஃபேன் சவுண்டு கேட்டால் வீடியோ கிளியராக ஆடியோ சவுண்டு வராது. அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன். வேர்க்குது அப்படியே. இப்போ டைம் 6 o'clock ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பூஜை பண்ணணும். மார்னிங் என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடியல. ரிசப் தூங்கிட்டே இருந்தா. அவங்க அப்பா வேலையிலேருந்து லேட்டாக வந்தார். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் ஈவினிங் சாமி கும்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பூ, பழம், அதுக்கப்புறம் சாம்பிராணி, விளக்கு திரியெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்குது 3 விளக்கு. இன்னும் இருக்குது விளக்கு. இந்த 3 விளக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். 3 விளக்கு ஏற்ற போகிறேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், விளக்கேற்றுற எண்ணெய், விளக்கெண்ணெய் கிடையாது, விளக்கேற்றுற எண்ணெய், தீப எண்ணெய். இது முதல்ல வாங்கியிருந்தேன். கொஞ்சம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் போல். இன்னும் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மெழுகுபத்தி பேக்கெட்டு. எதுக்காக வாங்கினோன்னா, கார்த்திகை தீபம் அப்போ வாங்கின மெழுகுவத்தி பேக்கெட் அப்படியே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் விளக்கு திரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடலாம். அதுக்கப்புறம் குங்குமம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே எண்ணெய் ஊற்றிட்டேன். ஏன்னா ரிசப் தட்டி விட்ருவான். அதனால் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் விளக்கில். இப்போ திரி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கில் திரி போட்டாச்சு. இப்போ விளக்கேற்ற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு நான் வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க விளக்கேற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடியாக வச்சாச்சு. மேட்டுக்கு விளக்கேற்ற வேண்டியதான்.
ஃப்ரெண்ட்ஸ் காற்று அடிக்குது செம்மையா, வெளியிலேருந்து காற்று அடிக்குது, ஃபேன் போடல. ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு ஏற்றியாச்சு. நீங்களும் சாமி கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டுக்கோங்க. சிம்பிளாக சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் வந்து ரொம்ப டென்ஷன் படுத்துகிறான், ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிருஷ்ணர் இருக்காரு, அங்கே ஒரு விளக்கு வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் இப்போலாம் ஏந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கிறான், கைவிடாமல் நிற்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இருக்கட்டும். ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேறான் ரிஷப் ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் சேட்டை. ஃப்ரெண்ட்ஸ் நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன், அப்பாவும் பையனும் வீட்டில் தான் இருக்காங்க. நான் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். இங்கே வீட்டுக்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன் சாமி கும்பிட்டு வரலான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். அப்படின்னா கவரில் போட்டுதாங்க. கோயிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் இது வந்து தேர். சரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம். நல்லா சாமி கும்பிட்டாச்சு, வீட்டுக்கு போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க குட்டி விநாயகர் கோயில். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் கோயிலுக்கு போனீங்களா போகலையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.